அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நல்லா இருக்கீங்களா? மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உலகெங்கும் ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 3 வாரங்களாய் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஆழமான சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மிகவும் முக்கியமான ஒரு போதனை என்று முதல் நாளே சொன்னேன். பரலோக ராஜ்யம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது சமயங்களை உருவாக்குவதற்கல்ல, வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுப்பதற்கல்ல, எப்படி நல்ல பணக்காரனா வாழலாம், சுகத்தோட வாழலாம் அப்படிங்கிற ப்ராஸ்பெரிட்டியை டீச் பண்றதுக்கு இந்த உலகத்துக்கு வரல. தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல நிறுவனத்துக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ கடவுள் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல நிறுவுவதற்கு, in order to govern his kingdom on the earth, he appointed every person as a citizen of this kingdom of God. இந்த உலகத்துல கடவுளுடைய தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இந்த உலகத்துல மனுஷனை உருவாக்கி ஒவ்வொரு மனுஷையும் தன்னுடைய இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாக, பவர் ஆஃப் அட்டார்னியாக கடவுள் நியமித்திருக்கிறாரு. தொடக்க நூல் புஸ்தகம் 1 அதிகாரம் 26 முதல் 28 வரை நாம வாசிக்கிறோம் இல்லைங்களா? கடவுள் மனுஷனை உருவாக்கி, தன் சாயல்ல உருவாக்கி, மனிதன் இந்த உலகத்தை ஆள கடவுது, let them have dominion over this world என்று சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ மனுஷன் ஏதோ இந்த அவன் பாவம் செஞ்சிட்டான், அந்த பாவத்தை மன்னிக்க தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாரு. மனுஷன் எங்கேயோ முள்ளுல மாட்டிட்டு இருக்கிறான், அந்த முள்ளிலேருந்து எப்படியாவது வெளியில விட்டா போதும், அப்பா திரும்பி போய் முள்ளில விழமாட்டானா? அன்பான சகோதர சகோதரிகளே, மீட்புக்காக மட்டும் கடவுள் இந்த உலகத்துக்கு மனுஷனா வரல. நம்முடைய பாவங்களை மன்னிக்க மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். நம்முடைய பாவங்களை மன்னிக்க மட்டும் இந்த உலகத்துல வரல. நாம இயேசுரும் போட்டுட்டு பாவம் செய்வோம், ஜாலியா வாழ்நாள் முழுசும் பாவம் செய்வோம், அதுக்காக அவர் சிலுவையில அடிச்சு நொறுக்கப்படணும் என்பது அது எந்த தத்துவமும் இல்லை. பாவங்களை அவர் மட்டும்தான் மன்னிக்க முடியும். நம்முடைய நல்வாழ்க்கை அவரால் தான் கொடுக்க முடியும், மீட்பு அவரால் தான் கொடுக்க முடியும். அது ஒரு பிரைமரி ஸ்கோப் அல்ல. மாறாக நாம் என்ன இழந்தோமோ, ஆதாம் ஏவாள் என்னத்தை இழந்தாங்களோ, முதலாவது ஆதாம் முதலாவது ஏவாள் என்ன இழந்தாங்களோ அதை மீட்டு கொடுக்கவே கிறிஸ்துமஸ் இந்த உலகத்தில் கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பு, காட் பிகேம் எ மேன், அவர் இன்கார்னேட் இல்லைங்களா, மனித உருவம் எடுத்து வந்ததே அதான் கிறிஸ்துமஸ். அப்போ கிறிஸ்துமஸ் என்பது நாம எதை இழந்தோமோ ஆதாம் ஏவாள் வழியா அதை திருப்பி கொடுக்கதான். ஆதாம் ஏவாள் எதை இழந்தாங்கன்னா பரலோக ராஜ்யத்தை, the king, the authority, the power that was conferred by the heavenly kingdom. இந்த உலகத்தை ஆள்வதற்கு ஆதாம் ஏவாள் கொடுக்கப்பட்ட அதிகாரம், உலகத்தை ஆளுங்கன்னு சொன்ன அவன் பாம்பு பேச்சை கேட்டுட்டு பாவியா மாறி பரலோக ராஜ்யம் துரத்தப்படுறாங்க, அதிகாரத்தை இழந்தாங்க. அப்போ அந்த இழக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை திருப்பி கொடுக்க தான் இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்து, அதுதான் பிரைமரி பர்பஸ் ஆஃப் இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதுதான் முதன்மையான குறிக்கோள், முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாள் வழியா இழந்ததை திருப்பி கொடுக்க தான் இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்தார் கடவுள். சாதாரண ஒரு பாவியின் துரோகியமான என்னை போல என்னுடைய உருவெடுத்து வரார்னா அது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலை. அதையும் ஏற்றுக்கொண்டார். எதற்காக? திரும்பி நானும் அந்த அதிகாரத்தை இழந்த நேர்மையை, அந்த இழந்த அழகை நான் திரும்பி பெற வேண்டும், பரலோக ராஜ்யத்தை நான் திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம்தான். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது மத்தேயு நற்செய்தி 4:17 வாசிக்கிறோம், எல்லாரும் மனமாறுங்கள், பரலோக ராஜ்யம் மிக சமீபமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். Repent, the kingdom of God has arrived அப்படிங்கிறார். அப்போ பரலோக ராஜ்யம் தான் முக்கியமே தவிர பாவத்தை மன்னிக்கிறது அல்லது பாவம் செய்யாம இருக்கிறது, மனமாற்றம், அதெல்லாம் செகண்டரி. எதுக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு நுழைவதற்கான வாய்க்கால் தான் பாவங்கள் மன்னிக்கப்படுவது, மனம் மாறுவது, இதெல்லாம் பிறரை மன்னிப்பது, இதெல்லாம் வழிகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ it is very important to realize that you cannot lose what you never had. உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இல்லைன்னா அதை இழக்க முடியாது. உங்கள்கிட்ட நகை இருந்தால் தான் அந்த நகையை இழக்க முடியும்.
உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா உங்கள்கிட்ட இழக்க ஒண்ணுமே இல்லை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்தது என்ன, எதை இழந்தாங்க? ஒண்ணுமே இல்லைன்னா அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியாம தான் நான் இழந்துட்டேன்னு சொல்றோம், இல்லை நான் ஒண்ணுமே இழக்கலன்னு சொல்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ ஆதாம் ஏவாள் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ராயல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹெவன்லி கிங்டம். ராயல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா அது ஒரு அரச குருத்துவ கூட்டம். அவன் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு ஏஜென்ட், இந்த பூமியை ஆளக்கூடிய ஃபர்ஸ்ட் ஏஜென்ட் ஆதாம் ஏவாள். அந்த குடும்பத்தார் தான் இந்த உலகத்தை ஆள்வதற்காக கடவுள் படைத்தார். இந்த உலகத்தை ஆளுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? அவங்க ஒரு அம்பாசிடர் தூதரா, இறை தூதரா அவங்க அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க. தொடக்கத்திலே உலகம் வெறுமையா இருந்துச்சு. அப்போ கடவுள் எல்லாத்தையும் படைச்சாரு. தண்ணீரிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினார். அப்போ இந்த ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அந்த டொமினியன், அந்த கவர்னிங் அத்தாரிட்டி, இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த வல்லமை எப்ப நிலைத்து நிற்கும் என்று சொன்னால் கடவுளோட ஒரு நல்ல ஒரு நெருங்கிய உறவு இருந்தாதான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 6:33 சொல்றாரு, சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இட்ஸ் ரைச்சியஸ்னஸ் அப்படிங்கிறாரு. அப்போ முதலாவது பரலோக ராஜ்யத்தை நம்ம தேடணும், அதனுடைய நீதியை தேடணும். அப்போ பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஒரு அதிகாரமுள்ள ஒரு மனுஷனா இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கும் அந்த பரலோக ராஜ்யத்துடைய அரசனோட நல்ல உறவு இருக்கணும். இதைத்தான் பரிசுத்த ஆவி செய்தார். கடவுள் ஆதாம் ஏவாளை படைச்சிட்டாரு. கடவுளோட எப்படி பேசணும், எப்படி உறவாடணும், பேபன்னா இருந்திருப்பாங்க. அப்போ இது எல்லாம் கடவுள் யாரு, கடவுள் எப்பேற்பட்டவர், அவரோட எப்படி உறவு கொள்ளணும், அவரை எப்படி ஆராதிக்கணும், அவரை எப்படி அன்பு செய்யணும், எப்படி மரியாதை கொடுக்கணும், அவர் என்ன விரும்புறாரு என்கிற அந்த உறவை பலப்படுத்தியதான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் the most important person on the earth on behalf of heaven. பரலோகத்திற்கு சார்பாக, பரலோகத்திலிருந்து இந்த உலகத்தை வந்து நம்மை வழிகாட்டக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பர்சன், ஒரு ஆள் தான் தமத்திருத்துவத்தின் 3ஆம் நபராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் ஆதாம் ஏவாளுக்கு சொல்லி கொடுத்து எப்படி பேசணும், உறவாடணும்னு சொன்னாங்க. அற்புதமா உறவாடினாங்க, ரொம்ப சந்தோஷமா பல ஆண்டுகள் கடவுளோட உறவாடினாங்க, வாழ்ந்தாங்க, நிலத்தை பண்படுத்தினார்கள், சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆனால் கடவுளுடைய முதன்மையான நோக்கம் பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ள கொண்டு வருவது, பரலோக ராஜ்யத்தில் அரசர்களாய் வாழ்வது, அடிமையா வாழக்கூடாது, நம்ம அழிஞ்சு போகக்கூடாது, பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கணும். அதுதான் கடவுளுடைய டாப் ப்ரையாரிட்டி. வெறும் பாவத்தை மன்னிக்கிறது, பாவம் செய்யணும், அதுக்காக பாவத்தை மன்னிக்கணும், திரும்பி பாவம் செய்யணும், அது அல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுளுடைய மெயின் ஃபோக்கஸ் in order you to be present in the kingdom of God. பரலோக ராஜ்யத்தில் ஒரு அதிகாரம் உள்ள பிள்ளைகளா, பிசாசுக்கோ, சூழ்நிலைக்கோ, நோய்க்கோ அல்லது பிரச்சனைகளுக்கோ பயந்தாங்குழியா வாழாம ஒரு வல்லமையுள்ள போர்க்கருவிகளா வாழணுங்கிறதான் கடவுளுடைய மெயின் ஃபோக்கஸ். பரலோக ராஜ்யத்தினுடைய ஏஜென்ட்டா நீ இருந்துடக்கூடாது, அப்பாவுடைய பிள்ளையா இருந்துடக்கூடாது, அதிகாரம் உள்ள பிள்ளையா இருந்துடக்கூடாதுன்னா அப்போ உனக்கு அவருக்குள்ள உறவை சாகடிக்கணும், நோகடிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா பிதா உன்னை விட்டு வெளில அனுப்பிச்சிருவாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா, 1 முதல் 5 வரை. பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது என்று கேட்டது. பெண் பாம்பிடம், இல்ல, தோட்டத்தில் இருக்கும் மரங்கள் பழங்கள் நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள் பாம்பிடம், பிசாசிடம். பாம்பு பெண்ணிடம் சொன்னுச்சு, நீங்கள் சாகவே மாட்டீங்க. அப்போ பாருங்க, ஆதாம் ஏவாளை, அந்த ஏவாளை எந்த ஒரு பெண்ணையும் அழிக்கணும் ஆக்கணும்னா அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை டச் பண்ணா போதும். அப்போ பிசாசு பாம்பு இந்த உலகத்துல மனிதன் தான் ஆள வேண்டும் என்று கடவுள் சொல்லிட்டார். அப்போ மனுஷங்கிறவன் மட்டும் எப்படி ஆழ்வான்? மனுஷனுக்குள்ள ஆவிதான் இந்த உலகத்துல ஆளுது. ஸ்பிரிட் மேன் ரூல் திஸ் வேர்ல்ட். அப்போ இந்த உலகத்துல ஒரு உருவம் வாழ வேண்டும், ஒரு உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னா அதுக்கு உரிமை இருக்கணும். அதான் லீகாலிட்டி, அதான் கடவுள் பாஸ் பண்ண ஒரு சட்டம்.
அப்ப பிசாசு ஆவியா இருக்கிற பிசாசு இந்த உலகத்தை ஆள முடியும். அதுக்கு ஒரு உருவம் வேணும். பாம்பு உருவம் வேணும், தவக்கல உருவம் வேணும், அல்லது மனித உருவம் இருந்தால் தான் ஆள முடியும். அதுதான் அந்த பிசாசு பாம்பு உருவில் வருது, புஷ் என்று. அப்போ ஏமாத்துது. அப்போ நீ இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா கடவுளை போல அறிவ, நல்லது கெட்ட தெரிஞ்சுப்ப, நீ கடவுளை போல மாறுவ அப்படிங்குது. இதில் தான் இந்த பெண் மயங்கிறா, அந்த பழத்தை சாப்பிட்றா, கடவுளுக்கு எதிராக போராட தொடஞ்சிட்டா, கடவுளை போல ஆளணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இல்லந்தோறும் இறையாட்சி அப்படிங்கிறோம். இங்க இறையாட்சி புடுங்கப்படுது பாருங்க. ஆதாம் ஏவல் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள நம்பி கடவுள் அவங்க இந்த உலகத்தை ஆழ்வாங்க நம்பி அவங்க மேல மதிப்பு வைத்து மரியாதை வச்சு இந்த உலகத்தை ஆளுங்கப்பான்னு சொன்னாரு. அவ்வளோ ஒரு அத்தாரிட்டி கொடுத்தாரு. அப்ப இந்த நாடு என்னது, நான் தான் அரசன், நான் தான் ஓனர், நீ இந்த உலகத்தை ஆளணும்னு சொல்லி ஆதாம் ஏவல்கிட்ட கொடுத்தா, நோ 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 நோ, நான் ஒன்ன போல மாறணும், இன்னொரு அரசனை நான் மாறணும், நான் இந்த உலகத்தை, இந்த ஒரே நாடை ரெண்டா பிரிக்கணும். அப்போ தே வாண்ட் டு செப்பரேட் டிஃப்ரெண்ட் டெரிட்டரி ஃபார் தேர் கிங்ஷிப். அப்போ பாவம் என்பது ஒரு கீழ்ப்படியாம ஆதாம் ஏவாளுக்கும் பர்சனலா நடந்த, அவங்க ஒரு பழத்தை சாப்பிடணும்னு சொன்னாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பர்சனல் டிஸ்ஒபீடியன்ஸ் பிட்வீன் காட் அண்ட் ஆதாம் ஏவாள் கிடையாது. இது என்னன்னா, நாடை நாட்டிலிருந்து பிரிப்பது, அரசருக்கு எதிராக இன்னொரு அரசை தோண்டுவது, அதான் ட்ரீசன் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ the higher the representation, the greater the responsibility. அப்போ நீங்க கடவுள் எப்போ உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அதை ஒழுங்கா செய்யறோமோ, ஜெபத்தாலேயோ நன்மையினாலேயோ கடவுளை ராஜ்யத்தை கட்ட கட்ட அதிகமான பொறுப்பை கொடுத்துட்டே உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆனால் எப்போ கடவுளுக்கு எதிராக நம்ம தீமை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, துரோகம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, தேச துரோகியா மாறுகிறோமோ, then we deserve the death. சாவுதான் நமக்கு ரிவார்டா கொடுக்கிறாரு. ஆதாம் ஏவாள் அதுக்கப்புறம் 923 வருஷம் வாழ்ந்தாங்க. உடனே அவங்க பிசிக்கலா சாகல, அவங்க ஆத்மா சாக ஆரம்பிச்சிச்சு, அவங்களுடைய அத்தாரிட்டி சாக ஆரம்பிச்சிச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ எப்ப ஆதாம் ஏவாள் கடவுளிடமிருந்து அந்த உறவை பிரிச்சுட்டாங்களோ, கடவுள் எதிரியா பார்க்க ஆரம்பிச்சா, தோட்டத்துட்டு ஓடிப்போ, இனிமே நீ கஷ்டப்படுவ, வேர்வை சிந்துவ, முள் உண்டாகும், புதர்கள் உண்டாகும், நிலத்தை கஷ்டப்பட்டு ஏறு ஓட்டுவ, உன் பிறப்பு டெலிவரி குழந்தை பிறப்பு கஷ்டமா இருக்கும், வேதனைப்படுவீங்கன்னு சொல்லி சபிச்சு விடுறாரு. அப்போ எவ்வளவு துன்பம் பாருங்க. பரலோக ராஜ்யத்தை விட்டு வெளியில வந்தா நிலம் விளையாது, குழந்தை பிறப்பு பிரச்சனையா இருக்கு, குழந்தை உண்டாவது பிரச்சனையா இருக்கு, நோய் நோக்காடு. அப்ப என்ன செய்யறோம்னா, பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்முடைய கதவுகளை திறந்து விடுறோம். when we want to do something against the kingdom of God, பரலோக ராஜ்யத்துக்கு எதிராக நாம என்ன, நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வச்சு நாம இஷ்டம் போல பாவம் செய்வேன், ஏன் விருப்பம் தான், ஏன் வாழ்க்கை தான் சொல்ல ஆரம்பிச்சோம்னா, எல்லாவித பிரச்சனைகளுக்கும் கதவுகளை திறந்து விடுறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் அந்த ராஜ்யத்தை விட்டு துரத்தி விட்டார். இப்ப பாருங்க, ஆதாம் ஏவாள் எதை இழந்தாங்க? பரலோகத்தை இழக்கல, பரலோக ராஜ்யத்தை இழந்தாங்க, அதிகாரத்தை இழந்தாங்க, அத்தாரிட்டி இழந்தாங்க. ஆள் இருக்கிறாங்க, 900 வருஷம் மேல வாழ்றாங்க, சாகல. நீ சாகவே சாவன்னு சொன்னாரு. அந்த அதிகாரத்தை இழக்கிறதான் சாவு. என்று அன்பு இருந்துச்சு குறைந்துச்சு, கண்டிப்பா அது ஒரு சாவு தான், ஆவிக்குரிய சாவு. நேர்மை இருந்துச்சு குறையுது, பரலோக ராஜ்யத்தை விட்டு போனா என்னோட இருக்கிற நேர்மை சாகுது, அன்பு சாகுது. அப்போ பிறநலம் சாகுது, நன்மை சாகுது, அது ஆவிக்குரிய சாவு. ஆனால் பிசிக்கலா உடம்பு சாகிறது சொல்லல, என்னுடைய அதிகாரம் என்னிடமிருந்து பிடுங்கப்பட்டுச்சுன்னா எல்லாம் சாக ஆரம்பிச்சிடும். சோ பரலோக ராஜ்யத்தினுடைய அதிகாரம், பாதுகாப்பு, வல்லமை, அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகுது பாருங்க. அதுதான் மிகப்பெரிய சாவு. இந்த உலகத்தில் அவன் எத்தனை 900 வருஷம் வாழட்டும், அவன் எப்படி வாழ்றான்? அவன் ஒரு மினிஸ்டர், எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு வரான், மினிஸ்டர் தான் ஆதாம் ஏவாள், ஒரு நல்ல ஒரு மினிஸ்டர் தான், ஆனா போர்ட்ஃபோலியோ கிடையாது. எந்த ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் அப்படின்னா அது ஒரு போர்ட்ஃபோலியோ டிபார்ட்மெண்ட். அப்போ நான் ஒரு பெரிய மினிஸ்டரா இருக்கிறேன், ஆனா எனக்கு எந்த போர்ட்ஃபோலியோ கிடையாதுன்னா என்ன பிரயோஜனம்? அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஒரு எம்எல்ஏ இருக்கிறேன், எனக்கு எந்த தொகுதியும் இல்லை, நான் எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒரு டாக்டரா இருக்கிறேன், யாருக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, நான் டாக்டரா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஜட்ஜா இருக்கிறேன், என்னால நீதி தீர்ப்பை வழங்க முடியாது, நான் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மீன் தண்ணியில இருக்கணும், அந்த மீன் எடுத்து தரையில போட்டா எப்படி துடிக்குமோ அப்படித்தான் ஆதாம் ஏவாள். when you go away from the authority and ambassadorship of kingdom of God, you will be dying immediately.
அந்த நொடி பொழுது நம்ம சாக ஆரம்பிக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யறோம்னா, கடவுளுடைய ராஜ்யத்திலிருந்து அதிகாரமுள்ள நேர்மையுள்ள ராஜ்யத்துல வெளில வந்தோம்னா நாம ஒரு இல்லீகல் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றோம், பிசாசு அரசாங்கத்தை உண்டாக்குறோம், பிசாசுக்கு அடிமையா போயிடுறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, therefore death was not referring primarily to physical death but rather to man's spiritual disconnection from the kingdom and king. உண்மையாவே ஆவிக்குரிய அந்த உறவு, பரிசுத்தாவி வழியா கடவுளோட பேச முடியல, நானும் அவரும் என்னோட பேச முடியல, 2 பேரும் தனித்தனியா இருக்கிறோம். அதுதான் சாவு, மரணம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, லாஸ் ஆஃப் பவர், அத்தாரிட்டி எல்லாம் போச்சு. இதைத்தான் மீட்டு கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனையோ மதங்கள் இந்த உலகத்துல இருக்கு, பல்வேறு வழிபாடுகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பஹாய், இஸ்லாம், புத்திசம், கன்ஃபியூசனிசம், ஹிந்துயிசம், ஷின்டோனிசம், அனிமிசம், ஏத்திசம், பிலாசபி, இப்படி பல்வேறு கிறிஸ்டியானிட்டி, எல்லாம் எத்தனையோ மதங்கள் உண்டாகி எப்படியாவது நான் மீண்டுமாய் கடவுளோட பேசணும், உறவாடணும், கடவுளை கண்டுபிடிக்கணும். துரத்தப்பட்டாங்க, கடவுளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தலையில மொட்டை போடுறோம், என்னென்னமோ போடுறோம், காவி ஆடை போடுறோம், முட்டி போடுறோம், முழந்தால் எடுக்கிறோம், ஜெபமாலை, என்னென்னமோ பல வழிமுறைகளை செய்கிறோம். அத்தனை மதங்களும் வித்தியாசமான முறையில செய்யறாங்க. ஆனா நெட் ரிசல்ட் நத்திங். அதுக்குத்தான் ஒரே ஒரு வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு. தொடக்க நூல் புஸ்தகம் சொல்லிட்டாரு. தொடக்க நூல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15 பிசாஸ்ட சொல்றாரு, பிசாசே, என் பிள்ளைங்களை அதிகாரத்தை பிடுங்க வச்சிட்டில, நான் ரைட் ராயலா அந்த உலகத்துக்கு வருவேன். ஏன் பையன் உருவெடுத்து வருவான், உருவெடுத்து லீகலா வருவான், ஆவி அந்த அன்னை மரியாளுடைய உருவத்துல வருவான், லீகலா அந்த உலகத்துக்கு வருவான். அப்ப என்ன செய்வான், உனக்கும் பெண்ணுக்கும், உனக்கும் பிசாசுக்கும் மரியாள் வயிற்றில பிறக்கக்கூடிய அந்த குழந்தைக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் வித்து இயேசு கிறிஸ்துவன் தலையை மிதிப்பார், என் பையன் உன்னை கொன்னு போடுவார். அப்ப கிறிஸ்து பிறப்பும் கிறிஸ்து இறப்பும் எதற்காக? நாம இழந்த அதிகாரத்தை, நாம இழந்த பரலோக ராஜ்யத்தை மீண்டும் கொடுக்கிறதாங்க கிறிஸ்துமஸ். இட்ஸ் a very big message. நான் இழந்து போன அதிகாரத்தை மீண்டும் பெற, நான் இழந்து போறத அந்த பவர் ஆஃப் அட்டானியை மீண்டும் பெற, நான் அந்த உலகத்தை ஆளணும். கடவுள் அதுக்காக தான் எதிர்பார்க்கிறாரு. தன் சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைங்க அடிமையா இருக்கிறத அருவருக்கிறாரு. அதனால யோவான் 3:16 சொல்றாரு, என் மகன் மீது நம்பிக்கை வைக்கிற ஒருத்தர் கூட கெட்டு போகாதபடி அந்த மகனையே சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்து நம் மீது அன்பு கூர்ந்தார். அத்தனை மதங்கள், எத்தனை மதங்களா இருந்தாலும், எந்த ஜாதி சமயமா இருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைத்து மனமாறுகிற பொழுது இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்டர் பண்ண முடியும். முதல் ஆதாம் வழியாக இழந்து போன அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அதிகாரம், அந்த வல்லமை, அந்த பவர், அதை மீண்டும் பெறுவதாங்க கிறிஸ்துமஸ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித உரு எடுத்தது முதன்மையான போக்கஸ், நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் உள்ள நுழைய வேண்டும். நுழைவோம், இந்த உலகத்தை கலக்குவோம். God bless. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நாம எதை கொண்டிருந்தோம் என்பது நமக்கு புரிஞ்சாதான் எப்படி நாம் அதை இழந்திருக்கிறோம் என்கிற அந்த பரிதாப நிலையம் நமக்கு புரியும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு தெளிவாக பேசியிருக்கிறார். உன்னை என்ன ஒரு உன்னதமான நிலையில நான் படைத்து வைத்திருந்தேன், உனக்கு நான் கொடுத்திருந்த அதிகாரம் என்ன, உனக்கு நான் கொடுத்திருந்த வல்லமை என்ன, உனக்கு நான் கொடுத்திருந்த ஆளுகை என்ன, உன்னை நான் எப்படியாக வைத்து கனம் பண்ணினேன், ஆனா நீ எதிலிருந்து தவறி விழுந்திருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு தெளிவாக பேசியிருக்கின்றார். ஆகவே நாம் இதை இழந்திருக்கிறோம். இதை நான் மீண்டும் பெற்றுக்கொண்டு நான் மறுபடியுமா கடவுளுடைய பிள்ளையா, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையா நான் வாழணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவால் உண்டாகிற அந்த மீட்பு அது என்னை வழிநடத்தி செல்லும் என்பதை நாம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. வானத்தின் கீழே பூமியிலே மனிதர் மத்தியிலே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை தவிர வேறு நாமும் நமக்கு அருளப்படவில்லை என்று உலகமெங்கும் பறைசாற்றப்படுகிறது என்று சொன்னால் இதுக்குதான் இதில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்திலே செக்கரியா பாடலிடம் வாசிக்கின்றோம். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்திருக்கிறது என்று சொல்கிறார். இதுதாங்க கிறிஸ்துமஸ். ஏதோ சாப்பிட்டோம், தூங்கினோம், கேக்கு செஞ்சோம், ட்ரெஸ் போட்டோம், டெக்கரேட் பண்ணோம், அதுவல்ல கிறிஸ்துமஸ். நான் எதை இழந்திருந்தேன்,
இயேசு கிறிஸ்து வழியா இது எனக்கு எப்படி மீண்டுமாக கொடுக்கப்படுகிறது, நான் எப்படியாக இறையாட்சிக்குள் நுழைந்து அந்த ஆட்சியில் ஆளுகை செய்கிற ஒரு பிள்ளையாக, அரச குருத்துவ திருக்கூட்டமாக நான் மாறுகிறேன் என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து ஒரு உன்னதமான கிறிஸ்துமஸ் அனுபவமா இந்த கிறிஸ்துமஸ் இருக்கட்டும் நமக்கு. அப்பதான் அந்த இடையர்களுக்கு வானதூதர்கள் சொல்றாங்க, உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உண்டாகட்டும், பூமியிலே நல்மனத்தவருக்கு அமைதி உண்டாகட்டும் என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வானதூத பேரணி இந்த உலகத்திலே அறிவித்தது. அவ்வளவு ஒரு உன்னதமான அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த மனு ஒரு எடுத்தல். அதெல்லாம் இந்த நாள்ல புரிந்து கொள்வோம், புரிந்து அதையே நாம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை என்று சொல்லி நாம எப்படிப்பட்ட மகிமையின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து, ஏதோ சகதியில் கிடக்க வேண்டியவர்கள் அல்ல, இருளில் கிடந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்க வேண்டியவர்கள் அல்ல, மாறாக ஆளுகை செய்ய வேண்டியவர்கள், ஆண்டவரின் ராஜ்யத்தின் பிள்ளைகள், கொடுக்க வேண்டியவர்கள், நன்மைத்தனத்தால் நிரம்பி இருக்க வேண்டியவர்கள். வாருங்கள், கரங்களை தட்டி இப்படி ஒரு மகிமையை நமக்கு மீட்டெடுத்து கொடுத்த கடவுளை புகழ்ந்து பாடுவோம். சந்தோஷமாய் நாம் மகிமையின் பிள்ளைகள், children of glory, children of the kingdom of God, அந்த உன்னத வல்லமையுள்ள கடவுளின் ஆளுகைக்குள் உட்பட்டு ஆளுகை செய்கிற பிள்ளைகள். இதோ கீழ்ப்படுகிறாள் இந்த மகிமையை சுதந்திரித்துக் கொள்வோம். வாருங்கள், கரங்களை தட்டி தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. மனிதர்களை பொருள்களை வாழ்க என்று சொல்லி வாழ வேண்டியவர்கள் அல்ல, உன்னத கடவுளை வாழ்த்தி போற்றி அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வோம். பாருங்கள், செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. அவரை தேடுகிற அனைவரும் களி கூர்ந்து வாழ வேண்டியவர்கள், துக்கத்தில் வாழ வேண்டியவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் பிள்ளைகள் களி கூர்ந்து பிறரையும் களிப்புக்கு உள்ளாக்கி கடவுளின் ராஜ்யத்தை கட்டியெழுப்ப வேண்டியவர்கள். வாருங்கள், சோர்வுகள் நீக்கி இருளை நீக்கி கடவுளை பின்தொடர்ந்து ஒளியில் வாழ்வோம். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே
நன்றி ஆண்டவரே, நீர் நிறைவேற்றி முடித்த இந்த மீட்பு திட்டத்தை மீண்டுமா எங்களை உம்முடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை கொடுத்து அழகு பார்க்கிற உம்முடைய இந்த அற்புதமான திட்டத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எங்களை நீர் இருளில் நின்று ஒளியின் ராஜ்யத்திற்குள் கடத்தி வந்து அந்த ஒளியை பிரதிபலிக்கிற பிம்பங்களாய் மாற்றி இருக்கிறீரே அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய அழைத்தலை உணர்ந்தவர்களாக, நாங்கள் இழந்து பெற்றுக்கொண்டதை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் சுடர் விடுவோமாக. இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாக இறை ஆட்சியின் பிள்ளைகளாய் ஆசீர்வதிப்பீராக, எழுந்து ஜொலிப்பார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். God bless you. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.